Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பால்கோவா ஈஸியா அப்படி வீட்லயே செய்யலாம்னு. அதுக்கு தேவையான பொருட்கள் பால், சர்க்கரை, நெய். பால்கோவா செய்யறதுக்கு அடி கனமான ஒரு பாத்திரத்துல பாலை ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு ஃபுல் ஃபேட் பால் தான் எடுத்திருக்கேன். லோ ஃபேட் மில்க்லாம் எடுத்தா பால்கோவா அதிகமாக வராது. ஃபுல் ஃபேட் மில்க் தான் 1 லிட்டர் எடுத்திருக்கேன். பால் கொஞ்சம் சூடு வந்துருச்சு. அப்பயே நம்ம வச்சிருக்க 1 கப் சீனியும் அதில் சேர்த்துக்கலாம். பால் ஈஸியாக அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிளறி விட்றப்பெல்லாம் இந்த ஓரத்தில் தங்கியிருக்குல்ல ஆடை, இது எல்லாத்தையுமே எடுத்து விடணும். சரிங்க, அதில் தான் திக்கான ஆடையே இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வச்சுருந்ததுலேருந்து எந்த அளவு திக்காக வந்திருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த 4 ஸ்பூன் நெய்யும் உள்ளே சேர்த்துக்கலாம். கலர் பாருங்கள், நம்ம ஊற்றின பாலோட கலர் எப்படி மாறி இருக்குன்னு. ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு கிண்டுங்க.
நம்ம பாலை அடுப்பில் வச்சு 3/4 மணி நேரமாக கிண்டிகிட்ருக்கோம். இப்போ நல்லா திக்காக பால்கோவா பதத்துக்கு வந்துடுச்சு. நல்லா கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிளறினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி அந்த சூடு இருக்கிற வரைக்கும் நல்லா கிளறலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அதே சமயம் வேறு ஒரு சில்வர் பிளேட்டில் நல்லா நெய் தடவி வச்சுக்கிட்டு அந்த பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். பால்கோவா இப்போ ரெடி ஆயிடுச்சு. இனி பால்கோவா வாங்குறதுக்கு நம்மலாம் கடைக்கு போகணுன்ற அவசியம் இல்லை, வீட்லேயே ஈஸியாக செஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தஞ்சாவூர் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.